ஹாய் கைஸ், உங்க எல்லோருக்கும் வணக்கம். இது நாட்டு மந்தன் வாழைத்தாரு. இந்த நாட்டு வகை வாழை ரகங்கள் எங்க ஊர் பகுதிகளில் சுத்தமா கிடையாது. இந்த வாழைக்கன்றுகளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடலூர்ல இருந்து கொண்டு வந்து நான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மரம் கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி குலைவிட ஆரம்பித்த நாள்ல இருந்து காற்று, மழை, புயல், பனி என்று தொடர்ந்து இயற்கை பாதிப்புகளில் இருந்து தப்பித்து ஒரு வழியா ஒரு தரமான மகசூலை தந்திருக்கு. இந்த வாழைத்தாரை நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி அறுவடை செய்ய வரும்போது அதுல சரகு எலி கூடு கட்டி இருந்தது. அதனால அதை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம அந்த எலிகளோட இனப்பெருக்க காலம் முடிகிற வரைக்கும் காத்திருந்து அந்த சரகு எலிகள் அனைத்தும் அந்த இடத்திலிருந்து வேற ஒரு இடத்திற்கு போன பிறகு நானும் என் பொண்ணும் சேர்ந்து நாட்டு மொந்தன் வாழையை அறுவடை செய்தோம். இந்த வாழையோட அறுவடை காலதாமதமானதால காய்கள் எல்லாம் நல்லா முற்றி இந்த காய்களோட பச்சை கலர் மாறி போய் பழுத்து இதுல கூடு கட்டி வாழ்ந்த சரகு எலிகளுக்கும் அணில்களுக்கும் மற்றும் பறவைகளுக்கும் ஒரு நல்ல உணவாக இருந்ததை நினைத்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டோம். இந்த பூமியில் விளையும் பொருட்கள் யாவும் வெறும் மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமில்லை, இயற்கையை சார்ந்து வாழும் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தம் என்று நினைச்சுக்கிட்டு எங்களாலும் சில உயிர்கள் வாழ்கிறது, எங்களாலும் சில உயிர்களை வாழ வைக்க முடிகிறது என்ற பெரிய மனநிறைவோடு நாங்க அறுவடை செய்த வாழைக்காய்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நானும் என் பொண்ணும் பெரிய சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த பதிவுல எங்களோட இதே வாழைத்தோட்டத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ.